நல்ல ஒரு தளதளப்பான இந்த ரச சாதமும் காரசாரமாக மசாலா அரைச்சி செஞ்ச இந்த சேப்பங்கிழங்கு வறுவலும் இது ரெண்டும் ஒன்றா வச்சு சாப்பிடும் போது நான் சொல்கிறத விட பார்க்கும் போது உங்களுக்கே தெரியும் இதோட டேஸ்ட் எப்படி இருக்கணும். இப்போ ரொம்ப ஈஸியாக ரச சாதமும் இந்த சேப்பங்கிழங்கு வறுவலும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த கப்பால் 2 கப்பு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். நான் புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை அரிசியில் கூட செய்யலாம் இந்த ரைஸு. அதே கப்பில் 2 கப்பு அரிசினா அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு. இது ரெண்டும் ஒன்றா சேர்த்து நல்லா கழுவி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம். அதே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துடலாம். கலருக்காக நான் 4 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் சாதாரண காஞ்ச மிளகாய் கூட தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 8 பல்லு பூண்டு தோல் எடுக்காமல் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காம அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த ரச சாதம் நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். இப்போ ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கும் போதே ஒரு 4 பல்லு பூண்டு சீவல் போட்டு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். 4 காஞ்ச மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை. பூண்டு இந்த அளவுக்கு செவந்து வரும்போது கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், கூடவே பழுத்த தக்காளி 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், பொடியை நறுக்கிடுங்க. தக்காளி கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு சீரகம் மசாலா இதையும் சேர்த்துருங்க. நம்ம சாதம் தனியாக ரசம் தனியாக வைக்கிறத விட நீங்கள் இது ரச சாதம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதை போல் செய்யுங்க. ரொம்ப ஈஸியாக வேலை முடியும். அதே போல் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன், தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம எந்த கப்பில் ரைஸ் எடுத்தீங்களோ அதே கப்பில் நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு புளி தண்ணி, அதாவது இந்த ரைஸுக்கு நம்ம 7 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். இதுக்கு தண்ணி அளவே கிடையாது. நீங்கள் நல்லாவே தண்ணி வைக்கலாம். ஏன்னா ரச சாதம் நல்லா தண்ணியாக தான் குழகுழப்பாக இருக்கணும். இப்போதைக்கு 2 கப் அளவுக்கு புளி தண்ணி எடுத்துருக்கோம். பாருங்கம்மா, 2 கப்பு புளி தண்ணி சேர்த்துருக்கோம், 8 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம். அதாவது மொத்தமாக 10 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். பொடியாக நறுக்குன கொஞ்சம் கொத்தமல்லி, அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்திங்கன்னா ரச சாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். உப்பு, நெய், கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துடலாம். நல்லா கலந்துட்டு உப்பு பார்த்துக்குங்க. அரிசி பருப்பு கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன், இதை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம குக்கர் மூடி வச்சு மூடிடலாம். 2 விசில் விட்டால் போதுமா, சாதம் நல்லா வெந்துடும். 2 விசில் விட்டுருக்கோமா பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கணும். ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா நமக்கு கிளறும் போது இன்னும் ரொம்ப ட்ரை ஆகிடும், ரச சாதம் போல் இருக்காது. இப்போ நல்லா அப்படியே கலந்து விடுங்க. 2 விசிலில் ரைஸும் நல்லா குழஞ்சிருக்கு பாருங்கள். இது கூடவே பொடியை நறுக்குன கொத்தமல்லி ஸ்டார்டிங்கில் நம்ம கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரச சாதம்னாலே இந்த அளவுக்கு தான்மா லூஸாக இருக்கணும். நல்லா தளன்னு இருக்குது பாருங்கள். ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. நமக்கு ரச சாதம் செய்யணும்னு நினச்சா சாதம் வடிக்கணும், அப்புறம் ரசம் வைக்கணும், இதெல்லாம் இல்லாமல் குக்கரில் ஒரே டைமில் ரச சாதம் ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதாம்மா, நல்ல டேஸ்டான ரொம்பவே சிம்பிளான ரச சாதம் ரெடி. இதுக்கு மேட்சான சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாமா. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை டீஸ்பூன் சோம்பு, கூடவே 5 காஞ்ச மிளகாய் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. ஒரு 10 பல்லு பூண்டு தோல் எடுக்காமல் அப்படியே சேர்த்துருங்க. இது தண்ணி விடாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம், ரொம்ப நைஸாக வேண்டாம். இந்த அளவுக்கு ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். உளுந்தம் பருப்பு கொஞ்சம் நல்லா செவந்து வரணும். கடுகு வெடிக்கும் போதே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க காஞ்ச மிளகாய், மிளகு, சோம்பு இதை சேர்த்துடலாம். இது சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விடுங்க. கூடவே கருவேப்பிலை. இந்த பூண்டோட வாசனை நல்லா கமகமன்னு வர டைமில் நான் 1/2 கிலோ சேப்பங்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் குக்கரில் வைக்கிறவங்களா இருந்தால் 1 விசில் விட்டால் போதும். ரொம்ப அதிக விசில் விட்டிங்கன்னா குழப்பாகிடும். நீங்கள் அதே மாதிரி ஓப்பனில் வேக வைக்கிறதுனாலும் நல்ல ஒரு தோல் உரிக்கிற அளவுக்கு வேக வச்சா போதும். பாருங்கள், பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம சேப்பங்கிழங்க சேர்த்துக்கலாம்.
சேப்பங்கிழங்கு சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த எண்ணெயிலே ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே பரட்டி விடுங்க. பாருங்கம்மா, நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு எண்ணெயிலே நல்லா வறுத்துட்டோம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், உங்களுக்கு காரம் எப்படி தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மிளகாய்த்தூள்லாம் சேர்த்துக்கலாம். ரச சாதத்துக்கு இது வந்து கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா ரச சாதம் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும், அதுக்கு வந்து இது காரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே உப்பு தேவையான அளவு, இது ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுப்பு தீ வந்து ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்கம்மா, குறைச்சி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு கேப்பு விட்டு விட்டு கலந்து விடுங்க. இது கூடவே அரை லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், புளிப்பு தன்மையாக இருக்கும். நீங்கள் வேண்டான்னா விட்டுடலாம். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. அடுப்பு தீயை குறைச்சி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க. நடுவில் எடுத்து கலந்து விடுங்க. பாருங்கம்மா, ஒரு 4 நிமிஷத்துக்கு விட்டுருக்கேன். நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும் போது சேப்பங்கிழங்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப அதிகம் சேர்க்காதீங்க, கம்மியாக சேர்த்துக்குங்க. அதே போல் ஃபைனலாக சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அரிசி மாவு சேர்த்துட்டு ரொம்ப நேரம் இருக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு இருந்தாலே போதும். அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டேஸ்டான ரச சாதமும் சேப்பங்கிழங்கு வறுவலும் ரெடி. நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.